நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வெறும் ஒரு மேப் கிடையாது. இது ஒரு உலகளாவிய எறும்பு கூட்டம். இதில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய அம்புக்குறியும் ஒரு கால்பந்து மைதானத்தை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல். கற்பனை செய்து பாருங்கள், நள்ளிரவு 2 மணி, சுற்றிலும் கருநிலக் கடல், பலத்த காற்று. அந்த தனிமையில் ஒரு மாலுமி தனது கப்பலை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சுமந்து வருவது உங்கள் ஊர் பெட்ரோல் பங்கிற்கு தேவையான எரிபொருளாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைக்காக வாங்கிய பொம்மையாக இருக்கலாம். இந்த வரைபடம் அந்த உழைப்பின் நேரடி சாட்சி. இப்போது வரைபடத்தின் மேல் பகுதியில் இருக்கும் அந்த நெரிசலான இடத்தை பாருங்கள். அதுதான் ஹார்முஸ் நீரிணை. இது ஒரு பாட்டிலின் கழுத்து, பாட்டில்நெக் போன்றது. இங்கேதான் உலகின் மிகப்பெரிய டிராபிக் ஜாம் நடக்கிறது. நூற்றுக்கணக்கான சிவப்பு நிற டேங்கர் கப்பல்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. ஏன் தெரியுமா? உலகம் முழுவதும் விளக்குகள் எரிவதற்கும் வாகனங்கள் ஓடுவதற்கும் தேவையான இரத்த ஓட்டம் இந்த இடத்தில்தான் தொடங்குகிறது. இங்கு ஒரு கப்பல் ஒரு நாள் தாமதமானால் கூட அமெரிக்காவிலோ அல்லது இந்தியாவிலோ ஒரு சாமானியனின் பாக்கெட்டில் இருக்கும் பணம் குறையத் தொடங்கும். இந்த வரைபடத்தில் இருக்கும் வண்ணங்கள் ஒரு ரகசிய மொழியை பேசுகின்றன. அந்த சிவப்பு புள்ளிகள் எரியக்கூடியவை, தங்கம் போன்ற கச்சா எண்ணெயை சுமந்து வருகின்றன. பச்சை நிற புள்ளிகள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் துணிமணிகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ஏற்றி வருகின்றன. இந்த கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதாமல் இருக்க கடலில் கண்ணுக்கு தெரியாத கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் இவற்றை ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றன. அதுதான் இப்போது உங்கள் திரையில் பிரதிபலிக்கிறது. இப்போது உங்கள் பார்வையை வலது பக்கம் திருப்புங்கள். ஓமான் கடந்து கராச்சி மற்றும் இந்தியாவின் குஜராத் கடற்கரையை நோக்கி ஒரு பெரும் படை நகர்வதை பார்க்கலாம். இது ஒரு பொருளாதார போர் அல்லது முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தையை நோக்கி உலகம் ஓடி வருவதை இந்த வரைபடம் அப்பட்டமாக காட்டுகிறது. குஜராத் கடற்கரையில் இருக்கும் அந்த அடர்த்தி இந்தியாவின் வருங்கால துறைமுகங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கப் போகின்றன என்பதை காட்டுகிறது. இறுதியாக நாம் இந்த வரைபடத்தை மூடும்போது ஒன்றை நினைவில் கொள்வோம். இதில் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியின் பின்னாலும் சுமார் 20 முதல் 30 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல மாதங்களாக தங்கள் குடும்பத்தை பார்க்காமல் இந்த ராட்சத அலைகளுக்கு நடுவே போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் நவீன வாழ்க்கை இந்த வரைபடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அமைதியான இயந்திரங்களால் தான் சாத்தியமாகிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அது இந்த வரைபடத்தில் ஏதோ ஒரு அம்புக்குறியாக பயணம் செய்து வந்தது என்பதை நினையுங்கள். மிக்க நன்றி. ஆனால் இன்று இந்த வரைபடம் காட்டும் காட்சி மிகவும் அச்சமூட்டுவதாக உள்ளது. நீங்கள் பார்க்கும் அந்த குறுகிய ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இப்போது ஒரு மிகப்பெரிய பதற்றம் நிலவுகிறது. ஈரான் நாட்டு இராணுவத்தின் IRGC மூத்த அதிகாரிகள் இந்த நீரிணை அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டுவிட்டது என்று அறிவித்துள்ளனர். யாராவது இந்த பாதையை கடக்க முயன்றால் அந்த கப்பல்கள் தீக்கிரையாக்கப்படும் என்ற கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2. நின்றே போன கப்பல் போக்குவரத்து. சாதாரணமாக ஒரு நாளைக்கு சுமார் 80 முதல் 140 கப்பல்கள் கடக்கும் இந்த பாதையில் கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 7 கப்பல்கள் மட்டுமே கடந்துள்ளன. அதாவது 90%த்திற்கும் அதிகமான போக்குவரத்து நின்றுவிட்டது. வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும் அந்த பல கப்பல்கள் இப்போது முன்னேற முடியாமல் நடுக்கடலில் நங்கூரமிட்டு ஆங்கர் காத்து கிடக்கின்றன.